ஹாய்டா பட்டர்ஃப்ளைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டோன்ட் லீவ் மீ எபிசோட் 82 தான் பார்க்க போகிறோம். போன பாட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த பாட் பாருங்கள், அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். ஓகேடா, வாங்க நம்ம ஸ்டோரியை ஆரம்பிக்கலாம். நைட் டைம் நடந்த விஷயம் கேள்விப்பட்டு மொத்த குடும்பமும் சோகமாக இருக்க, நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்காமல் எப்பவும் போல தான் இருக்கீங்க. நீங்கள் சந்தோஷமாக டோஃபி கூட விளையாண்டுட்ருக்க எல்லாருமே உங்களை தான் பார்க்குறாங்க. என் ஒய்யம் மாதிரி அவள் மட்டும்தான் அப்படின்னு சூர்யா சொல்ல, டே இந்த காரியத்தை யார் பண்ணான்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு கார்த்திக் கோவமாக சொல்ல, எல்லாருமே பார்த்த ஜிமின், டே அவள் என்ன வித்தியா காமிச்சிட்ருக்கா, போய் தூங்குங்கடா அப்படின்னு கத்த, கொஞ்சமாச்சு ஃபீல் பண்ண விடுறானா பாரு அப்படின்னு சூர்யா திட்டிகிட்டே அங்கேருந்து போக எல்லோரும் போயிடுறாங்க. ஜிமின் உங்களை கூட்டிகிட்டு உங்களோட ரூமுக்கு வரான். தென் ஏதோ ஞாபகம் வந்தவனா அகெயின் வெளியில் போக, தி எங்கடா போகிற அப்படின்னு கேட்க, இருடி வரேன், அப்படியே ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி தான் கூப்பிடும் அப்படின்னு திட்டிக்கிட்டே நேராக ஜனா ரூமுக்கு போக, ஜனனி அப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சு உட்காடுறா. என்னாச்சுமா அப்படின்னு ஜனா அக்கறையோட கேட்க, ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் தோல்லே சாஞ்சிக்கிறா. உள்ளே வரலாமா அப்படின்னு ஜிமின் கேட்க, சத்தம் கேட்டு ஜனனி அவளை விட்டு நகர்ந்து உட்காந்துக்க, ஜனா ஸ்மைலோட வாங்க ஜிமின் அப்படின்னு சொல்ல, அவன் பாக்கெட்டில் இருந்த ஜனனி கொலுசு எடுத்து அவகிட்ட கொடுக்க, ரெண்டு பேருமே புரியாமல் பார்க்குறாங்க. ஜனனி அவள் காலில் பார்த்துட்டு, அண்ணா இது உங்களுக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னு கேட்க, கிச்சனில் நீ வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கழண்டு விழுந்துருச்சுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவகிட்ட கொடுக்க, அதை கேட்டு ஜனா ஷாக் ஆயிடுறான். ஆமாம் அண்ணா, ஈவினிங் அத்தைக்கு காஃபி போட்டுட்டு இருந்தேன், எனக்கு ஒரு மாதிரியாச்சு, அதான் அதை ஒயின்கிட்ட கொடுத்துட்டு அனுப்பினேன் அப்படின்னு சொல்லவ திரும்பி ஜனாவை பார்க்க அவன் ஏதோ யோசனையில் இருக்க. ஜனனி ஜிமின் கிட்ட திரும்பி, அண்ணா அத்தை ஒயின் எதுவும் சொல்லலைல்ல, என்னால் ரொம்ப முடியல, அதான் வந்து படுத்துட்டேன், இப்போ தான் எந்திரிச்சேன். ஒயின் மட்டும் இப்போ கரெக்டாக வரலன்னா மயங்கி விழுந்திருப்பேன். அவள் தான் என்னை ரெஸ்ட் எடுக்க சொன்னான், அத்தை திட்டினாலும் வாங்கிக்கிறேன்னு சொன்னான். அவளோட கள்ளங்கப்படம் இல்லாத பேச்சை பார்த்த ஜிமின், ஜேகே சொன்னது உண்மைதான் அப்படின்னு நினைக்கிறான். அண்ணா என்னாச்சு, அத்தை ரொம்ப திட்டாங்களா அப்படின்னு சோகமாக கேட்க, இல்லைம்மா உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அவன் கேட்க, தெரியல அண்ணா, டயர்டாக இருக்குது, பாருங்கள் கொலுசு கழண்டு விழுந்தது கூட எனக்கு தெரியலை. ஆமாம் அண்ணா, இது உங்களுக்கு எப்படி கிடச்சிது, நீங்கள் கிச்சன் போனீங்களா, நான் ஒருத்தி வந்தவங்களை கவனிக்காமல் தூங்கிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளே திட்ட, இல்லைம்மா ஒய்யன் போனா இதை பார்த்துட்டு என்கிட்ட வந்து கொடுத்தா, அதான் உங்ககிட்ட கொடுக்க வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா, இருங்க நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து எல்லாேருக்கும் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டோம், நீங்கள் 2 பேரும் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்ல, சரி அண்ணா அப்படின்றா. ஜிமின் ஜனாவை பார்க்க அவன் அமைதியாக தான் இருக்கான். நீங்கள் 2 பேரும் பேசிகிட்ருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் அங்கேருந்து எந்திரிச்சு போக, ஜனனி போனதுமே ஜிமின் ஜனா கிட்ட வர, ஒயன் காஃபி எடுத்துகிட்டு போனதும் அவன் மேலே சந்தேகப்பட்டியே, அப்போ அதே காஃபியை ஜனனி எடுத்துகிட்டு போயிருந்தாலும் இப்படி தான் சந்தேகப்பட்டிருப்பியா அப்படின்னு ஜிமின் கேட்க, ஜனா நிமிர்ந்து அவனை பார்க்க, ஒருத்தருடைய கோபம் எல்லாத்தையும் மறைச்சிடும், நான் இப்போ வந்தது ஜனனி மேலே குத்தம் சொல்ல வரலை, உண்மையை புரிய வைக்க வந்தேன். காஃபி ஜனனி தான் போட்டான்னு ஒயனுக்கு தெரியும், தெரிஞ்சும் உண்மையை அங்கே சொல்லாமல் இருந்ததுக்கு ரீசன் நீ அவன் மேலே வச்சிருக்க பாசம். ஆல்ரெடி நீ டென்ஷனாக இருந்தால் ஜனனிக்கு ஒரு மாதிரி ஆச்சுன்னு சொன்னான், இன்னும் டென்ஷன் ஆகிட்டு வந்தால் அவள் அங்கே அமைதியாக இருந்தா. நீ காஃபியில் விஷம் கலந்துருக்கன்னு சொன்னதுக்கப்புறமும் அவளுக்கு ஜனனி மேலே சந்தேகம் வரல, ஆனால் எனக்கு தான் வந்துச்சு. ஜனா கோவமாக பார்க்க, இதே கோவம் தான் என் மனைவியை பற்றி நீ சொன்னப்போ எனக்கு வந்துச்சு அப்படின்னு பொறுமையாக சொல்ல, ஒய்யன் தான் ஜனனி அப்படி பட்டவங்க இல்லைன்னு எனக்கு புரிய வச்சா, நீயும் ஜனனி மேலே சந்தேகப்பட மாட்டேன், அது எங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஆனால் நம்ம மனசு எப்படி மாறும்னு நமக்கே தெரியாது இல்லையா, அப்படி நினச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போக வந்தேன். ஏன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சந்தேகம் மட்டும் வந்துடக்கூடாது, அதுதான் இருக்கிறதுலே பெரிய வியாதி, அது நம்மளை மட்டும் இல்லை நம்ம கூட இருக்கிற எல்லாரையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடும். அதுக்கு உதாரணம் ஜங்குக்கும் ஒயினும் தான். அவங்க அப்பா அம்மாவை எழுந்துட்டு சின்ன வயசுலேருந்து கஷ்டப்படுறாங்க, இதை சொல்ல தான் வந்தேன், வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜிமின் அங்கேருந்து போக பின்னாடி திரும்பி, சாரி ஜனா அப்படின்னு சொல்ல, ஜனா புரியாமல் பார்க்க, நான் ஜனனி மேலே சந்தேகப்பட்டிருக்கக்கூடாது, நடந்த விஷயம் தெரிஞ்சு அவள் ஏன் உங்ககிட்ட இதை பேசலன்னு நான் கோவமாக இருந்தேன், ஆனால் இப்போ தான் ஜனனி பேசுனதை பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்க கேரக்டர் தெரிஞ்சிச்சு, ரொம்ப நல்ல பொண்ணு, நீ ரொம்ப கொடுத்து வச்சவன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது போக ஜிமின் பேசினதை கேட்டு ஜனா அப்படியே உறைஞ்சி போய் உட்காந்துருக்கான். அப்போ ஃப்ரெஷ்ஷப் ஆக்கிட்டு ஜனனி, என்னங்க என்னாச்சு அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போக, ஜேகே அப்படின்னு ஹனா வந்து அவனை கூப்பிட, ஹனா இந்த ப்ராப்ளத்தை நான் எப்படி சால்வ் பண்ண போகிறேனே எனக்கு தெரியல அப்படின்னு ஜேகே சொல்ல, ஜேகே எந்த பிரச்சனைக்கும் கண்டிப்பாக தீர்வுன்னு ஒன்று இருக்கும், கூடிய சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும், இந்த ப்ராப்ளம் சரியானாலும் பிரச்சனை தான் ஹனா. அவள் புரியாமல் ஜேகே பார்க்க, பிரச்சனை சால்வ் ஆகுற மாதிரி இருந்தால் எப்போவும் இதை நான் தீர்த்து வச்சுருப்பேன், ஆனால் இது அப்படி இல்லை, இதுக்கு இருக்கிற ஒரே தீர்வு நானும் ஒயனும் இந்த அரண்மனையில் இருக்கக்கூடாது. ஜேகே என்ன பேசுகிறேன், ஆமாம் ஹனா நாங்கள் இருக்கிற வரைக்கும் இப்படி தான் பிரச்சனை நடக்கும், இதுக்கு தான் நான் போகலான்னு சொன்னேன், ஆனால் ஜிமின் கேட்க மாட்டேங்கிறாரு. ஹனா நீ இப்போ உன் அண்ணன்கிட்ட சொல்லு, நீ சொன்னால் அவர் கண்டிப்பாக கேட்பார் அப்படின்னு சொல்ல, நம்ம இங்கே இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் யாராவது ஒருத்தருடைய உயிருக்கு ஆபத்தாக தான் இருக்கும். ஜேகே நீ சொல்கிறத பார்த்தா உனக்கு இதெல்லாம் பண்ணுறது யாருன்னு தெரிஞ்சிருக்கும், உண்மைதானே. ஜேகே அமைதியாக இருக்கா, நீ யாருன்னு என்கிட்ட சொல்ல வேண்டாம், ஆனால் அவங்க பண்ணுற தப்பை தடுக்கலாமே, அப்படி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன், அப்போது என்ன மீறி சில விஷயம் நடக்குது, நான் இல்லாத நேரமாக பார்த்து என்னை என்ன பண்ண சொல்கிற,
வீட்டுக்குள்ளேயே கார்ஸ் அரேஞ்ச் பண்ணால் நம்ம எல்லாரும் என்ன நினைப்பாங்க? குடும்பத்துக்குள்ளேயே எல்லாம் பகையோடு இருக்கோன்னு நினைக்க மாட்டாங்க? நம்மள ஒரு மாதிரி கேவலமாக பார்ப்பாங்க. ஆனால் இப்படி ஒரு அவமானம் நமக்கு தேவையா? ஜெக்கி அப்போ நமக்கு துரோகம் பண்ணுறவங்க நம்ம கூடவே இருக்காங்களா அப்படின்னு கேட்க, வெளியாளாக இருந்திருந்தா இந்நேரம் அவங்க இருந்த இடம் தெரியாமல் ஆக்கியிருப்பேன் அப்படின்னு அவன் கண்ணு செவக்க சொல்ல, அவன் கோவத்தை பார்த்து பயந்தவா அமைதியாக நிற்க, ஜேகே அவனை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, டைம் ஆச்சு ஹானா, நீ போய் தூங்கு. இப்படி என் ரூமுக்கு அதுவும் நைட் டைமில் வந்தால் அம்மா திட்டுவாங்க. டே, நம்ம கல்யாணம் ஆகி எல்லாம் முடிஞ்சிடுச்சு, அவங்க தான் தெரியாமல் பேசுகிறாங்க, நீ ஏன்டா அப்படி பேசுகிற அப்படின்னு கோவமா சொல்ல, அவள் கோவத்தை பார்த்து சிரித்தவன் அவள் கையை பிடிச்சி இழுத்து அவன் முன்னாடி நிறுத்த வைக்கிறான். கல்யாணம் ஆச்சு, மொத்தத்தில் எங்கடி முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு அவளை சீண்டிக்கிட்டே கேட்க, எங்கே முடிஞ்சுதா? அடே, நம்ம ஃபஸ்ட் மீட்டிங்கே அதான் அப்படின்ட்டு கோவம் குறையாமல் சொல்ல, அப்போ நான் உன்னை சரியாகவே பார்க்கல, இப்போ ஒன் டைம் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு அவன் கேட்க, நறுக்குன்னு அவன் வயிற்ற பிடிச்சிக்கில்ல, வலிக்குது டி அப்படின்னு சொல்லிட்டு அவனை விட்டு நகர, போய் சொன்ன பிச்சுடுவேன் அப்படின்னு மிரட்ட, ஏண்டி அதுக்கு இப்படியா பிடிச்சி கில்லுவேன்? இதுக்கு பேர் கில்றதா? ஜஸ்ட் டச் பண்ணேன் என்ன அப்படின்னு அவன் முழிக்கிறான். உன்கிட்ட நான் ஜாக்கிரதையாக இருக்கணும் போலேயே, தெரிஞ்சா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போக, ஜிமின் பெட்டில் படுத்துக்கிட்டே தீவிரமாக ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருக்கான். வளர்ந்தவனே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டுக்கிட்டே நீங்கள் அவன் மேலே ஏறி வந்தால் அவன் பக்கத்தில் படுத்துக்கிறீங்க. ஏண்டி, அந்த பக்கமாக தான் வழி இருக்குல்ல, அப்படி வர வேண்டியதானே, என் மேலே தான் ஏறி வருவியா? நான் அப்படி தான் வருவேன், உனக்கு என்ன அப்படின்னு நீங்கள் கேட்க, உங்களை முறைச்சிக்கிட்டே, ஏண்டி உனக்கு என் மேலே ஃபீலிங்கே வராதா? என்னடா ஃபீலிங் வரணும்? அது சரி, இங்கே பாருடி, நீ இங்கே இருந்தால் உன் அண்ணாவுக்கு கல்யாணம் ஆகி அவனுக்கு குழந்தை பிறந்தணும், அப்புறம் நீ உன் பையனை உன் அண்ணா பொண்ணுக்கு கட்டித்தர முடியாது பார்த்துக்க. ஃபஸ்ட் பேபி இல்லைன்னா என்ன, என் அண்ணாவோட 2வது பேபி கல்யாணம் பண்ணி தருவேன். வாயில் வருதா பாரு, அவ்வளோ நல்லா உன்னை காக்க வைக்க மாட்டேனான்ட்டு. நான் போய் சொல்ல மாட்டேன், உங்களை ஒரு பார்வை பார்க்குறான். டே, அதை விட எனக்கு தூக்கம் வரல, நீ என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னு சொல்ல, பேசிகிட்டே தூங்கிடுவேன். நீ தூங்குறதுக்கு நான் பேசணுமா? ஆமாம், அதுதானே உன் வேலை. எனக்கு கோவம் வர மாதிரி நடந்துக்காமல் பேசாமல் தூங்கு. யாரோ கோவப்பட மாட்டேன்னு சத்தியம் பண்ணாங்க, இப்போ பேசுகிறது எல்லாமே கோவம் இல்லாமல் தான். ஓ, அப்போ பெரிய அண்ணக்கிட்ட பேசுனது? ஏண்டி, என் பொண்டாட்டி உன்னை என் முன்னாடி அடிக்க வருவான், அந்த நேரத்தில் என்னை கோவப்படாமல் இருக்க சொல்கிறியா? உன் அண்ணனால தான் சும்மா விட்டேன், வேறு எவனாவது இருந்தால் அந்த இடத்துல காலி பண்ணியிருப்பான். அப்படியே கோவத்தோட கத்த, அவன் கோவத்தை பார்த்த நீங்கள் பயந்து பின்னாடி போக, அதை நோட் பண்ணவன் உங்களை இழுத்து அவன் மேலே போட்டுக்கிறான். ஏன், என்னால் என்னோடய கோவத்தை முழுசாக கண்ட்ரோல் பண்ண முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைக்க முடியும். 2 பேருமே சைலண்ட்டாக இருக்க, நீங்கள் அவன் நெஞ்சில் கை வச்சு விளையாடிட்டே இருக்கீங்க. ஏன்னு எனக்கு ஒரு சந்தேகம், கிளியர் பண்ணு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனை நிமிந்து பார்க்காம கேட்க, உன் அண்ணாவுக்கும் பொண்ணுங்க கூட தொடர்பு இருக்குன்னு சொல்லி சில பொண்ணு கூட இருந்த மாதிரி செஞ்சது யார்? வேறு யார்? பெரிய அண்ணன் தான். அதை கேட்டு ஷாக் ஆனவன், ஏன்னு என்ன சொல்கிற? ஜனாவை இப்படி பண்ணா? அண்ணாவுக்கு இப்படி ஒரு கெட்ட பேர் வந்தால் அவர் பிஸ்னஸ் லாஸ் ஆகும். ஸோ பெரிய அண்ணன் தான் பிஸ்னஸ் ஃபஸ்ட்டு இருப்பார், அதனால தான் அப்படி பண்ணார். ஏண்டி, உன் அண்ணி மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சு அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொன்னேன். அப்படி இருக்கும்போது உன் அண்ணா இப்படி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணுவான்னு எப்படி சொல்கிற? இப்படி பண்ணால் ஜங்குக்கு மட்டும் இல்லை, மொத்த குடும்பத்துக்கு கெட்ட பேர் வராதா? டக்குன்னு எந்திச்சு உட்காந்த நீங்கள் ஜிமின் சொன்னதை யோசிச்சு பார்க்குறீங்க. ஜிமின், நீ சொல்கிறது சரிதான், நீயே இப்படி யோசிக்கும் போது அண்ணா யோசிக்காமல அப்படி பண்ணுவார்? ஜிமின் உங்களை பார்த்து முடிச்சுக்கிட்டே, அப்போ இந்த விஷயத்த கண்டிப்பாக ஜனா பண்ணியிருக்க மாட்டான். ஆமாண்டா, அண்ணா கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டார், அவருக்கு எங்கள் மேலே கோவம் இருக்கிறது உண்மைதான். ஆனால் இந்த அளவுக்கு மொத்த குடும்பத்துக்கே அப்படி ஒரு கெட்ட பேரை கொண்டு வர நினைக்க மாட்டார். ஜிமின் யோசிக்கிறான். ஜிமின், அப்போ இது யார்டா பண்ணியிருப்பா? உன் சின்ன அண்ணங்கிட்ட போய் கேளு, சொல்லுவான். அவனுக்கு தெரியாமல் இருக்காது, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அண்ணன் தூங்கிட்டு இருப்பார், நான் அவரை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீ வெட்டியாக தானே இருக்க, யோசி. ஆமாண்டி, எனக்கு வேறு வேலை இல்லை பாரு, உன் அண்ணன் ப்ராப்ளத்தை அவனே பார்த்துக்கட்டும், அவனுக்கு எல்லாம் என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது. போடா, உன் ஹெல்ப்பை யாருக்கு வேணும்? என் அண்ணன் தனியால் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே உங்கள் இடத்துல கோவமாக போய் படுத்துக்கிறீங்க. ஜிவன் திரும்பி பார்க்க, நீங்கள் முதுகு காட்டி படுத்திருக்கீங்க. இந்த கோவத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் எதுவும் சொல்லாமல் சைலண்ட்டாக இருக்கீங்க. ஏய் தக்காளி குட்டி அப்படின்னு ஜிமின் கூப்பிட, பேசாத போடா அப்படின்னு சொல்லிவிட அவன் கையை தள்ளி விடுறீங்க. ஓரா தாண்டி பண்ணுறீங்க. உன் அண்ணன் அமைதியாக இருந்தே சாவடிக்கிறான், நீ பேசியே சாவடி. டே, என் அண்ணாவை பற்றி ஏதாவது சொன்னேன் சாவடிச்சிடுவேன். என்னடா தெரியும் என் அண்ணாவை பற்றி உனக்கு? அவர் எந்த ஒரு விஷயத்தையும் காரணம் இல்லாமல் பண்ண மாட்டார். பேசும்போது கூட தெளிவாக யோசிச்சு பேசுவார். ஒரு விஷயம் பண்ணால் அது நம்ம ஃப்யூச்சர் பாதிக்கணும்னு யோசிப்பார், சும்மா கடமைக்குன்னு இருக்க மாட்டார். இப்போ நீ யோசிச்சியே, இதை என் அண்ணா நடந்த அன்னைக்கே யோசிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லை, அவன் யாருன்னு எதுக்கெல்லாம் பண்ணுறான்னு கண்டுபிடிச்சிருப்பாரு. எதையும் கோவத்தால் சாதிக்க முடியாது, அதனால அமைதியாக இருக்காரு. இந்த உலகத்திலேயே அண்ணா மாதிரி அவர் மட்டும்தான். கனவுல கூட யார்கிட்டையும் கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவர், ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்ட்டு கோவமாக சொல்லிவிட்டு நீங்கள் படுத்துக்கிறீங்க. ஜிமின் உங்களை தான் பார்த்துட்ருக்கான். ஜங்குக்கு மேலே எவ்வளோ நம்பிக்கையும் பாசமும் வச்சுருக்கா அப்படின்ட்டு. அதே சமயம் ஜேகே எவ்வளோ கொடூரமானவன் நினச்சி பார்க்க அவனுக்கு கட்டுக்கடங்காக கோவம் வருது ஜேகே மேலே. மார்னிங் டைம் நேற்று ஜிமின் பேசினதுலேருந்து நீங்கள் அவன் மேலே கோவமாக தான் இருக்கீங்க. ஜிமின் எந்திரிச்சதுமே பக்கத்தில் உங்களை தேட நீங்கள் இல்லை, டக்குன்னு எந்திரிச்சு உங்களை தேட அங்கே எங்கேயுமே இல்லை.
என்ன அதிசயமாக இருக்குது, எனக்கு முன்னாடி எந்திரிச்சு எங்கே போனா அப்படின்னு தேடிக்கிட்டே வெளில வர, ஐயா பார்த்து போங்க, அரண்மனையை போட்டு தொடச்சிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு பணியாள் வந்து சொல்ல, சரின்னு அவன் கடுப்போட சொல்லிட்டு உங்களை தேடிட்டு போகிறான். அப்போ ஆப்போசிட்டில் சூர்யா கார்த்திக் 2 பேருமே வர, ஒயன் எங்கடா அப்படின்னு ஜிமின் கேட்க, சூர்யா கார்த்திக்கோட சட்டையில் உள்ள பாக்கெட்டில் எட்டி பார்த்துட்டு ஒயன் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை கூப்பிட, அதை பார்த்து கோவமான ஜிமின் ஓங்கி அவனை எட்டி உதைச்ச வேகத்தில் அம்மா அப்படின்னு சொல்லி வழுக்கிக்கிட்டே போக, நண்பரே என்ன ஆச்சு அப்படின்னு பதட்டமாக கேட்டுக்கிட்டே சரவண பெய்து மோதுறான். மோதின வேகத்திலேயே அவன் அங்கே ஆடிக்கிட்டே வந்த சேன் மேலே விழ, அவங்கள பிடிக்க வந்த சூர்யா அவன் மேலே விழுந்துடுறான். சேன் அடியில் இருக்கான், அவன் மேலே சரவணன் கிடக்க, அவங்க 2 பேரும் மேலே சூர்யா விழுந்திருக்கான். இங்கே சூர்யா கார்த்திக் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பிடிக்க போக, அப்போது ஆப்போசிட்டில் கண்ணை தேய்ச்சிக்கிட்டே வந்த சிவா மேலே மோதிடுறான். அம்மா அப்படின்னு சொல்லிட்டு குப்பரை அடித்து விழ, படிக்கட்டிலேருந்து கீழே விழ போக, அதை பார்த்து ஜிமின் ஓடி வந்து அவனை காப்பாற்ற போக, அப்போ சத்தம் கேட்டு வெளில வந்த சுக்கி சின்ன 2 பேருமே சிவா உழ போகிறத பார்த்து அவனை பிடிக்க 2 பக்கத்துலேருந்து ஓடி வராங்க. ஜிமின் நடுவில் ஓடி வர, வந்த வேகத்தில் 3 பேருமே இடிச்சிக்க, அதை நோட் பண்ண ஜிமின் டக்குன்னு அவங்க மேலே இடிக்காமல் சுற்றி போயிடுறான். இங்கே சுக்கி சின்ன 2 பேரும் மோதின வேகத்தில் ஜிமின் முன்னாடி வந்து சிவா சட்டையை பிடிச்சி தடுத்து நிறுத்துறான். அப்பாடான்னு சொல்லிட்டு ஒரு மூச்சை இழுத்து விட, ஜிமின் எல்லாரையும் பார்க்க எல்லாரும் கொலவெறியோட அவனை தான் பார்த்துட்ருக்காங்க. அதை நோட் பண்ணவன், என்னடா எல்லாம் ஜாலியாக படுத்துட்ருக்கீங்க, ஓ யோகாசனமா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து போக, ஏண்டா பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு யோகாசனமானு கேட்குற அப்படின்னு சூர்யா கோவமாக சொல்ல, அதானே இன்னைக்கு ஒன்று சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்திக் அவனை அடிக்க எந்திக்க தர வழிக்க அகைன் விழா. அதை பார்த்து ஜிமின் சிரிக்கிறான். டேய் கார்த்திக் என்னை காப்பாத்துடா அப்படின்னு சான் சொல்ல, நானே எந்திரிக்க முடியாமல் இருக்கேன், இதில் உனக்கு ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு கோமா கேட்டவன், டேய் சூர்யா அப்படின்னு கூப்பிட, சூர்யா பொறுமையாக சரவண மேலே கையெல்லாம் ஊனி எந்திக்க, அட எரும மாடு, என் எலும்பெல்லாம் உடையிற சவுண்டெல்லாம் கேட்குதே அப்படின்னு கார்த்திக் புலம்ப, ஐயோ நண்பரே அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வேகமாக எந்திக்கிறான். மண்ணாங்கட்டி போடா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணை புலம்பிக்கிட்டே அங்கே அப்படியே படுத்திருக்கான். இடிமாடுக்கு பிறந்தவனே எழுந்து தொலைடா அப்படின்னு சேன் கத்த, சாரிடா மச்சான் மெத்த மாதிரி இருக்கவும் நல்லா படுத்துக்கிட்டேன், ஆமாம் நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்ட்டு மேலே கையை வச்சு விசாரிக்க, அடைச்சி எந்திரிச்சு போடா லூசு பாயிலே அப்படின்னு கத்தா, டேய் நான் உன்னோட மச்சான் மரியாதை கொடுடா, மச்சானாவது கிச்சானாவது போடா அங்கிட்டு. அவன் கோமா எந்திக்க, டேய் சூர்யா அப்படின்ட்டு கார்த்திக் கத்த, கார்த்திக் அப்படின்னு அவன் இடுப்பை பிடிச்சிக்கிட்டே சூர்யா அவன்கிட்ட வந்து அவன் கையை கொடுக்க, கார்த்திக் இழுத்த வேகத்தில் சூர்யா அகைன் அவன் மேலே விழ, அம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்திக் வேகமாக கத்துறான். எல்லாரையும் பார்த்து ஜிமின் விழுந்து சிரிக்கிறான். தட்டு மாதிரி எல்லாரும் எந்திரிச்சு நிற்க அவனை கோவமாக பார்க்குறாங்க. இன்றைக்கி நம்ம இவனை சும்மா விடக்கூடாதுடா அப்படின்னு சூர்யா சொல்ல, அதை எல்லாரும் ஆமான்ற மாதிரி ஒத்துக்கிட்டு ஜிமின் கிட்ட நெருங்க, யார்கிட்டையும் சிக்காமல் ஜிமின் டக்குன்னு அங்கேருந்து ஓடி போயிட்டு படிக்கட்டில் இறங்குறான். டேய் இவனெல்லாம் பெத்தாங்களா இல்லை செஞ்சாங்களாடா இப்படி ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் ஓடிக்கிட்டே புலம்ப, இவன்லாம் அவதார் மனுஷங்களோட பிறக்க வேண்டியவன், தெரியாதனமாக நம்மக்கிட்ட வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா புலம்ப, எல்லாரும் ஓட முடியாமல் ஜிமினை அட்டாக் பண்ண போக, அப்போ ஆப்போசிட்டில் நீங்கள் ஹானா 2 பேருமே தோட்டத்தில் உள்ள பூவெல்லாம் பறிச்சுட்டு உள்ளே வர, ஜிமின் வந்த வேகத்தில் உங்கள் மேலே மோத நீங்கள் ஆப்போசிட்டில் வந்த ஜனா மேலே மோதி நிற்கிறீங்க. உங்கள் கையில் வச்சுருந்த பூ மோதின வேகத்தில் பறந்து மேலேருந்து அப்படியே உங்கள் 2 பேர் மேலே விழ, பூ வச்சுருந்த கூட உங்கள் மேலே விழ போவதை கவனித்த ஜனா அதை பார்க்காமலே கரெக்டாக கேட்ச் பிடிச்சி வீசிடுறான். சத்தம் கேட்டு எல்லோரும் வெளில வந்து பார்க்க, போச்சு இன்றைக்கி ஒயனுக்கு அடி கன்ஃபார்ம் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறாங்க. உயன் யார் மேலே மோதி நிற்கிறோன்னு தெரியாமல் மோதலை நீங்கள் நிமிர்ந்து பார்க்க ஜனாவை பார்த்ததுமே நடுங்கி போயிடுறீங்க. ஜனா உங்களே பார்க்க நீங்கள் பயந்துக்கிட்டே பின்னாடி நகர்றீங்க. ஜனா அப்படின்னு ஜிமின் பேச வர அவன் எதுவும் பேசாமல் அமைதியாக வெளில போயிடுறான். அதை எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. நீங்கள் இது கனவா இல்லை நனவான மாதிரி குழம்பி போய் நிற்கிறீங்க. ஒயன் சாரி அப்படின்னு ஜிமின் சொல்லிக்கிட்டே உங்ககிட்ட வர, ஆனால் நீங்கள் அதை எதையுமே காதில் வாங்கலை. ஒயன் அப்படின்னு ஜிமின் அமைதியாக அவங்க கையை பிடிக்க, அதில் ரியாலிட்டிக்கு வந்த நீங்கள், ஜிமின் நான் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் தேங்க்யூன்னு சொல்லிவிட்டு அவனை இறுக்கமாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அவன் கன்னத்திலே ஒரு கிஸ் பண்ணுறீங்க. உங்களோட இந்த திடீர் ஆக்ஷனில் ஜிமின் வாயடிச்சு போய் நிற்கிறான். பெரியவங்க எல்லாருமே அதை பார்த்து சைலண்ட்டாக சிரிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. சின்னவங்க எல்லாருமே அகெயின் அதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. ஜிமின் கணத்தை அவங்க 2 கையால் பிடிச்சோ, ஜிமின் இந்த விஷயத்த நான் உடனே அண்ணா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே அங்கேருந்து ஓடிடுறீங்க. ஜிமின் சில மாதிரி நிற்கிறத பார்த்தா அங்கே இருக்கிற எல்லாருமே அவங்க கிட்ட வராங்க. அண்ணா அப்படின்ட்டு அண்ணா அவன் தோளில் கை வைக்க, இங்கேருந்து என் பொண்டாட்டி எங்கடா அப்படின்னு காற்றுல அவன் தேட, எல்லாருமே அவன் தலையில் அடிச்சுக்கிட்டு, ஏண்டா கிஸ் தானே பண்ண அதுக்கா இவ்வளோ ரியாக்ஷன் அப்படின்னு சூர்யா கேட்க, டே ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஆசையாக கொடுத்த கிஸ் தான், அதெல்லாம் ஃபீல் பண்ணாதான் உனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னவன் அந்த கிஸ்ஸை நினச்சிக்கிட்டே அங்கேருந்து போக டக்குன்னு சறுக்கிடுறான். ஜிமின் அப்படின்ட்டு எல்லாரும் அவனை பிடிக்க வர, அண்ணான்னு சொல்லிவிட்டு சின்ன அவனை தாங்கி பிடிக்க, சரியா நடந்தாலும் தானாவே சறுக்குற என்னடி என்ன பண்ண
அப்படின்னு ஜிமின் சின்னாவை பார்த்து பாட. ஆமாம், அவன் கண்ணுக்கு எல்லாருமே ஒயனா மாதிரி தான் தெரியுங்க. சின்ன முழிக்க அவன் என்னடா பண்ணுறான் அப்படின்னு கார்த்திக் கேட்க, டே இவன் லூஸ் ஆகிட்டான்டா அப்படின்னு சூர்யா சொல்ல. ஏதோ மாறுது போதை ஏறுது உன்னை பார்க்கையில அப்படின்னு ஜிமின் பாடிக்கிட்டே ஒவ்வொரு இடமா போய் ஓட தாவுறான். எல்லாருமே அவன் பண்ணுறதை பார்த்து சிரிக்கிறாங்க. ஏதோ ஆகுது எல்லாம் சேருது கொஞ்சம் சிரிக்கையில் அவள் ரொம்ப மகிழ்ச்சியாக பாட. அப்போதான் ஜேகே கிட்ட பேசிட்டு நீங்கள் அகைன் கீழே வரீங்க. ஜிமின் கிராஸ் பண்ணி போக அவன் கண்ணு ரெண்டுத்தையும் சுருக்கி க்யூட்டாக சிரிச்சுட்டே சதாசிவகிட்ட போயிட்டு கண்ணை காட்டி போனா என்ன தாண்டி போனா கண்ணை காட்டி போகும்போதே அப்படின்ட்டு ஜிமின் உங்களை பார்த்து பாடிக்கிட்டே அப்படியே பின்னாடி சாய பாய்ஸ் எல்லாருமே அவனை தாங்கி பிடிக்கிறாங்க. எல்லாருமே அங்கே சிரிச்சுட்டாங்கன்னு போக நீங்கள் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்க, இன்னொரு பக்கம் ஜிமின் அதை விட சந்தோஷமாக இருக்கான். இங்கே ரூமுக்கு வந்த ஜிமின் அங்கே உள்ள டோஃபியை தூக்கிக்கிட்டே சுத்த. அப்போ வேலை வந்த நீங்கள் அவன் பண்ணுறதை பார்த்து கோவமாயிட்டு வேகமாக போயிட்டு அவன் கையில் உள்ள டோஃபியை வாங்கிறீங்க. உங்களோட பொசசிவை பார்த்து சிரித்த ஜிமின் உங்கள் கையை பிடிச்சி இழுத்து உங்களை பேக் பண்ணுறான். நீங்கள் கோமா அவனை விட்டு விலக போக, காரி நீதான் என் சண்டை கோழி நீதான் சத்தியமா இனிமேய அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இழுத்து அவன் பாட்டு பாடிக்கிட்டே சுற்றிக்கிட்டே ஆட. சண்டைக்காரின்னு சொன்னதுமே உங்களுக்கு கோவம் தலைக்கேறுது. அவனை தள்ளி விட்டுட்டு வெளில போக, சண்டைக்காரி நீதான் என் சண்டை கோழி நீதான் அட சத்தியமா இனிமே என் சொந்தம் வெள்ளம் நீதான் அப்படின்ட்டு அங்கே இருந்த சின்ன பசங்க எல்லாருமே உங்களை பார்த்து பாட. எல்லாருமே முறைச்சிக்கிட்டு அங்கேருந்து போகிறீங்க. ஜேகே வீட்டுக்கு வந்ததுமே நீங்கள் உங்கள் அண்ணன்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லி ஹாப்பியாக பேசிகிட்ருக்க. உங்கள் பக்கத்தில் உங்கள் அந்த ஜிமின் உங்களே தான் பார்த்துட்டே இருக்கான். மழை துளி நீ மழலையுனா நீ என்ன சேர காத்திருப்பேனே. ஜேகே அவனை பார்த்து சின்ன ஸ்மைல் பண்ணுறான். நீங்கள் பின்னாடி திரும்பி அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே போகிறீங்க. இறைமதி நீ நில ஒளி நாடி நீ வரும் நேரம் பார்த்திரு அப்படின்ட்டு உங்களுக்காக காத்திருப்பேன்னு சொல்லாமல் சொல்கிறான். உங்கள் கையை பிடிச்சோ தடுத்து நிறுத்தி அவன் காதல் பார்வையால் உங்களை தாங்கி பிடிக்கிறான். இதேனோ புது மயக்கம் தெளிந்திடும் எண்ணம் ஏனோ இல்லை இனி வேணாம் ஒரு தயக்கம் இறுதி வரை நாம் பிரிவே இல்லை அப்படின்ட்டு உணர்ச்சியோட பாட. அவனோட அந்த காதல் பார்வையில் விழுந்த நீங்கள் ஐஸை பிளிங்க் பண்ணாமல் அவனே பார்த்துட்ருக்கீங்க. ஏதோ மாறுது போதை ஏறுது ஒன்றை பார்க்கையில் ஏதோ ஆகுது எல்லாம் சேருது கொஞ்சம் சிரிக்கையில் அப்படின்ட்டு எல்லாருமே பாடிக்கிட்டே உங்ககிட்ட வர. சண்டைக்காரி நீதான் என் சண்டை கோழி நீதான் அட சத்தியமா இனிமே சொந்தம் எல்லாம் நீதான் அப்படின்ட்டு எல்லோரும் டான்ஸ் ஆட. என்னை தாண்டி போனா என்னை தாண்டி போனா சண்டைக்காரி நீதான் 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 என் சொந்தம் அப்படின்னு பாடிக்கிட்டே உங்களை விடாமல் பிடிச்சிக்கிட்டே எல்லோரும் சேர்ந்து டான்ஸ் ஆட. அதை பார்த்து மொத்த குடும்பமும் ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க ஒருத்தரை தவிர. ஆமாம், அது வேறு யாரும் இல்லை, ராணி தான். கொலை வெறியோட அவங்க கண்ணு செவுக்க அந்த மொத்த குடும்பமும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து கோவமாயிடுறாங்க. ஜனனி சிரிச்சுக்கிட்டே எல்லாரையும் பார்க்க டக்குன்னு ஒரு மாதிரியாக யாருக்கும் தெரியாமல் உடனே அங்கேருந்து போக அவளை ரூமுக்கு வேக வேகமாக வந்தவ அவள் உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்க உடனே படுத்துக்கிறா. அக்கா அப்படின்ட்டு ஹானா கூப்பிட. அப்போ தான் தெரியுது அங்கே ஜனனி இல்லைன்ட்டு. எங்கே போயிட்டாங்க அப்படின்னு தேடிக்கிட்டே ஜனனி ரூமுக்கு வர. ஜனனி படுத்துட்ருக்கதை பார்த்து பதறிடுறாங்க. அக்கா என்னாச்சு அப்படின்னு ஓடி வர. ஒன்றும் இல்லை ஹானா, டயர்டாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். வாமிட் வர மாதிரி இருக்க. உடனே வாஷ்ரூம் நோக்கி போகிறாங்க. அக்கா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்த தலையை பிடிச்சிக்கிறா ஹானா. தென் அவளை கைத்தாங்களாக கூட்டிகிட்டு வந்து பெட்டில் உட்கார வைக்க. அக்கா நான் சூர்யா இல்லை சுவாத்தியை வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல போக, வேணாம் ஹானா அப்படின்னு கையை பிடிச்சி தடுக்க. அக்கா நானும் பார்க்குறேன் நீங்கள் டயர்டாகவே இருக்கீங்க, இப்போ வாமிட் பண்ணியிருக்கீங்க, நான் போய் அவங்கள கூட்டிகிட்டு வரேன், செக் பண்ணால் தானே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஜனனி அமைதியாக இருக்கா. அக்கா ஒருவேளை அப்படின்னு சந்தோஷமாக கேட்க, இல்லைண்ணா அப்படி இருக்காது அப்படின்னு சொல்ல. அக்கா உங்களுக்கு டேட் தள்ளி போச்சா அப்படின்னு தலையாட்ட. அப்போ கண்டிப்பாக அதுவாக தாக்கா இருக்கும். இல்லை ஹானா, இது மாதிரி முன்னாடி ஒரு தடவை நடந்திருக்கு, ஆனால் அப்படி எந்த ஒரு விஷயமும் நடக்கலை. நான் ஏதாவது சொல்லி எல்லாரோட சந்தோஷத்தையும் கெடுக்க விரும்பலை, ஆனால் ரொம்ப வருத்தத்தோடு சொல்ல. இல்லை ஹானா, இது மாதிரி முன்னாடியே ஒரு தடவை நடந்திருக்கு, ஆனால் அப்படி எந்த ஒரு விஷயமும் நடக்கலை. நான் ஏதாவது சொல்லி எல்லாரோட சந்தோஷத்தையும் கெடுக்க விரும்பலை ஹானா அப்படின்ட்டு ரொம்ப வருத்தமாக சொல்ல. அக்கா ஒரு தடவை அப்படி நடந்தால் எல்லா டைமும் அப்படி நடக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா, நல்லதே நினைங்க அக்கா,
வேண்டாம் ஹானா, நான் எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ண விரும்பல. அக்கா ப்ளீஸ் எனக்காக ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. சூர்யா சுவாதி வேண்டான்னா தனியாக வேறு ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாம், உங்களுக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல ஹனாக்காக ஜனனி ஓகேன்னு சொல்கிறா. சரி வாங்க போகலாம். என்ன இப்போவா? ஆமாக்கா, மாமா வரதுக்குள்ளே போயிட்டு வந்துடலாம். நீங்கள் இப்படியே இருந்தால் ஒரு அவ்வளோதான், ரொம்ப பயந்துடுவார். நீ சொல்கிறது சரிதான் ஹனா, ஆனால் வீட்டில் என்ன சொல்லிட்டு போகிறது அப்படின்னு கேட்க, அக்கா வெளியில் போகிறதுக்கெல்லாம் என்ன சொல்ல போகிறாங்க? இல்லை ஹனா, நான் சொல்லாமல் எங்கேயும் போக மாட்டேன், அவர்கிட்டயே ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். இருங்க, நீங்கள் இப்படி பேசினா மாமா என்னமோ ஏதோன்னு வந்துடுவார், ஸோ நானே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஜனனி ஃபோன் எடுத்து ஜனாவுக்கு கால் பண்ணுறீங்க. சொல்லுமா அப்படின்னு ஜனா சொல்ல, மாமா நான் ஹனா பேசுகிறேன். சொல்லு ஹனா, என்ன விஷயம்? மாமா அக்கா கூடி நான் கோயிலுக்கு போயிட்டு வரட்டா? இதுக்கு எதுக்கு ஹனா பர்மிஷன்லாம் கேட்டுட்டு இருக்க? போயிட்டு வாங்க. இதை தான் மாமா நானே கேட்டேன், உங்ககிட்ட சொல்லாமல் அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்களா, அதான் நானே கால் பண்ணேன். அவள் சின்ன ஸ்மெல் பண்ணிவிட்டு போயிட்டு வாங்க அப்படின்றான். தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. தென் 2 பேரும் கிளம்பி வெளில வரா. ஹனா அத்தை கிட்ட அப்படின்னு ஜனனி சொல்ல, அக்கா அதான் மாமா கிட்ட சொல்லிட்டோமே, அப்புறம் ஏன் அவங்கக்கிட்ட சொல்லணும்? இல்லை ஹனா அது தப்பு, நான் போய் சொல்லிட்டு வரேன். இருங்கக்கா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போக 2 பேருமே ராணி முன்னாடி வந்து நிற்கிறாங்க. என்ன விஷயம் ஜனனி அப்படின்னு ராணி கேட்க, அத்தை நானும் ஹனாவும் கோயிலுக்கு போயிட்டு வரட்டுமா அப்படின்னு ஜனனி தயங்கிக்கிட்டே கேட்க, 2 பேரும் தனியாவா போகிறீங்க, அதுவும் இந்த நேரத்தில், யாராவது கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்ல, அத்தை நாங்கள் என்ன சின்ன பிள்ளைங்களா, தனியாக போக பயப்பட? அவள் ஒரு பார்வை பார்த்துட்டு தனியாக போகக்கூடாதுன்னா போகக்கூடாது தான். சரிங்க அத்தை, நாங்கள் சூர்யா கார்த்திக் யாரையாவது கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு தலையாட்டுறாங்க. தென் 2 பேரும் வெளியே வரா. ஏன் ஹனா இப்படி சொன்னேன்? சூர்யா கார்த்திக் நம்ம கூட வந்தால் எப்படி? அக்கா சும்மா சொன்னேன், நான் அப்படி சொல்லலைன்னா விட மாட்டாங்க. என்ன அப்படின்னு சொல்லி அப்படியே நிற்கா. அக்கா ஒன்றும் இல்லை, நான் ஜேகே கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், அவன் பார்த்துப்பான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போக கொஞ்ச நேரத்தில் 2 பேரும் ஹாஸ்பிட்டல் வராங்க. டாக்டர் கிட்ட ஜனனி அவளோட விஷயத்த சொல்ல, டாக்டர் அக்கா கன்சீவாக இருப்பாங்களோன்னு தோணுது அப்படின்னு ஹனா சொல்ல, செக் பண்ணிடலாம் மேடம். ஜனனி நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போக கொஞ்சம் நேரம் கழிச்சு ஜனனி வெளியில் வர, டாக்டர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ரிசல்ட் வந்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஜனனி பதட்டமாகவே உட்காந்துருக்கா. அக்கா பயப்படாதீங்க அப்படின்னு ஹனா அவளை சமாதானப்படுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு டாக்டர் 2 பேரும் கூப்பிட்ட, டாக்டர் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, இது சாதாரண மயக்கம் தான், உடம்புல கால்சியம் கம்மியாக இருக்கனால வர ப்ராப்ளம், நல்லா சாப்பிடுங்க, கூடவே நான் கொடுக்குற மருந்தையே சாப்பிடுங்க அப்படின்னு டாக்டர் சொல்ல, அதை கேட்டதும் ஜனனிக்கு ஐஸ்லேருந்து டிஎஸ் வருது. அதை நோட் பண்ண நீங்கள் சமாதானப்படுத்த அடுத்த செகண்ட் அவள் வெளியே போயிடுறா. அதை பார்த்து டாக்டர் முழிக்கிறாரு. சாரி டாக்டர், அவங்க ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க, கல்யாணம் ஆகி குழந்தையே இல்லாதான். மேடம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அவங்க ரொம்ப பயந்து போயிருக்காங்க, அதான் அப்படி சொன்னேன். சொல்லுங்கள் டாக்டர் என்ன விஷயம்? ஜனனியால் குழந்தையை பெற்றுக்க முடியாது. என்ன அப்படின்னு ரொம்ப ஷாக்காக கேட்க டக்குனு எந்திரிச்சு நிற்கிறா. அவங்க கர்ப்பப்பை ரொம்ப வீக்காக இருக்குது, அவங்களால என்றைக்கும் ஒரு குழந்தைக்கு அம்மாவாக முடியாது, இதை நீங்கள் தான் அவங்கக்கிட்ட சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி நிமிந்து பார்க்க அங்கே கண்ணில் டியர்ஸோட ஜனனி நின்றுட்டுருக்கா. அக்கா அப்படின்னு சொல்லிட்டா ஹனா கூப்பிட, டாக்டர் என்னால் எப்பவும் குழந்தைய பெற்றுக்கவே முடியாதா அப்படின்னு ரொம்ப வருத்தமாக ஜனனி கேட்க டாக்டர் தயங்கிக்கிட்டே ஆமாம் அப்படின்னு தலையாட்டுறாங்க. அவள் உறைஞ்சி போய் நிற்கிறா. அக்கா அப்படியெல்லாம் இருக்காது, நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்ம வேறு டாக்டர் போய் பார்க்கலாம் அப்படின்னு ஹனா சமாதானப்படுத்த அவள் எதுவும் சொல்லாமல் வெளியே வந்துடுறா. சாரி டாக்டர், அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு. இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டை கொடுக்க அமைதியாக வாங்கிட்டு அங்கேருந்து வெளில வரா. ஜனனி ஒரு நடப்பின மாதிரி நடந்துட்டு வர, அவங்களால என்றைக்குமே ஒரு குழந்தைக்கு அம்மாவாக முடியாது அப்படின்னு சொன்ன வார்த்தை அவள் காதில் விழுந்துகிட்டே இருக்கு. அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹனா பின்னாலேயே ஓடி வர, ஆனால் அது எதுவுமே அவள் காதில் விழவே இல்லை. அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹனா கையை பிடிச்சி தடுக்க அதுக்கு மேலே அவளை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஹனாவை ஹக் பண்ணிவிட்டு அழ. ஹனாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவளை ஹக் பண்ணிவிட்டு சமாதானப்படுத்த தின் அங்கேருந்து எல்லாரையும் அவங்களே தான் பார்க்க அதை நோட் பண்ண ஹனா அக்கா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு அங்கேருந்து போகிறா. வீட்டுக்கு போனால் சரி வராதுன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகிறாங்க. இந்த அம்மன் கோயிலில் ஜனனியும் ஜனாவும் சேர்ந்து கட்டின தொட்டில் அங்கே தொங்கிட்டுருக்கா. அதை பார்த்தா அகெயின் அழுகுறா. அப்படியே அங்கேயே உட்காந்துற. ஹனா அவளை ஹக் பண்ணிவிட்டு சமாதானப்படுத்த ரொம்ப நேரமாக ஆகியும் 2 பேரும் அங்கே தான் உட்காந்துருக்காங்க. ஜனனி இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு தெரிஞ்ச ஜனா ஆஃபீஸ்லேருந்து நேராக கோயிலுக்கு வர அங்கே ஜனனியை ஹக் பண்ணிவிட்டு ஹனா உட்காந்துருக்கிறத பார்த்து வேகமாக அவங்க கிட்டே வந்து ஜனனி அப்படின்னு கூப்பிட ஜனாவை பார்த்ததுமே 2 பேரும் முழிக்கிறாங்க. ஜனனி அவள் கண்ணில் வரைஞ்ச டியர்ஸ் எல்லாம் டக்குன்னு வைப் பண்ணிவிட்டு என்னங்க அப்படின்னு கூப்பிட இன்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி அவள் பக்கத்தில் நிறுத்தி கேட்க ஜனனி அதுக்கு மேலே அவளை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவனை ஹக் பண்ணிவிட்டு அழுகிறா. அதில் ரொம்ப பயந்தவன் ஹனாவை பார்க்க எதுக்கும் இந்த ரிப்போர்ட்டை சுவாத்திக்கிட்ட காட்டிட்டு ஜனா கிட்ட சொல்லலாம் அப்படின்னு நினச்சவ மாமா அக்கா இந்த தொட்டில் பார்த்து தான் ஃபீல் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்க ஜனனி அவங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டேன், நம்ம குழந்தை பிறக்கும், அப்படியே பிறக்கலன்னா என்ன, நீ ஏன் இப்படி கஷ்டப்படுற அப்படின்னு கோமா கேட்க அவளால் எதுவுமே சொல்ல முடியல. அதே சமயம் அவனை விட்டு விலகவும் இல்லை. அவளை ஹக்கை பிரேக் பண்ணவன்
அவள் டிஎஸை வைப் பண்ணிவிட்டு, நீங்கள் இப்படி கஷ்டப்படுறது என்னால் பார்க்க முடியலடா, வாங்க நம்ம ஹாஸ்பிட்டல் போடலாம், செக் பண்ணி பார்த்துட்டு என்ன தான் சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். உண்மை தெரிஞ்சா அவள் ரொம்ப கஷ்டப்படுவான்னு நினச்ச ஜனனி, இல்லை வேண்டாங்க அப்படின்றா. குழந்தையும் வேணாம், ஹாஸ்பிட்டல் கூட்டாலும் வரமாட்டேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு கத்த. அவன் கோவத்தை பார்த்து பயந்தவ அகெயின் டிஎஸ் வருது அவள் கண்ணிலேருந்து. அதுக்கப்புறம் அவனால் எதுவுமே சொல்ல முடியல. அவளை ஹக் பண்ணிட்டு சமாதானப்படுத்துகிறான். ஆனால் ஜனாவோட அன்பை பார்த்து ரொம்ப பூரிச்சு போய் நிற்கிறா. தென் 2 பேரையும் தனியாக விட்டுட்டு அங்கேருந்து போகிறா. ஜனனி அந்த மரத்தடியில் உட்கார வச்சா, அவ கூடவே அவனும் உட்காந்துக்கிறான். 2 பேர்கிட்டையும் அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது. ஜனனி எவ்வளோ நேரம் இப்படியே இருப்ப, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ஜனா சொல்ல சரின்னு சொல்லிட்டு தலையாட்டுறான். தென் ஹனாவை கூட்டிகிட்டு அங்கேருந்து போக, இங்கே வீட்டில் சூர்யா கார்த்திக் 2 பேருமே இருக்கிறத பார்த்த ராணி கோவமாக உட்காந்துருக்காங்க. எவ்வளோ தைரியம் தான் என் பேச்சு மீறி அவங்க 2 பேரும் தனியாக போயிருப்பாங்க அப்படின்னு கத்த. அம்மா ஹனா என்கிட்ட சொல்லிட்டு தான் போனா அப்படின்னு ஜேகே சொல்ல, உன்கிட்ட சொல்லிட்டு போனாளா? ஓ, இந்த அரண்மனைக்கு நீங்கள் தான் ராஜாங்கிற நினப்பா அப்படின்னு கோவமாக சொல்ல. ராணி அப்படி கேட்டதுமே, அம்மா நான் அப்படி சொல்ல வரல, வாயை மூடு, பெரியவங்க எந்த ஒரு விஷயத்தையும் காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டாங்க. இது ஒன்றும் வெளிநாடு இல்லை, கண்ட நேரத்துக்குலாம் கண்ட இடத்துல சுற்றுறதுக்கு. ஆம்பளைங்க துணை இல்லாமல் போயிருக்காங்க. நல்ல பொண்ணாக இருந்த என் ஜனனியை அவள் கெடுத்துடுவா போல அப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் ராணி பேசிகிட்டே இருக்கா. அத்தை, சாதாரணமாக வெளியில் போன விஷயத்துக்கு எதுக்கு இவ்வளோ பெருசாக பேசுகிறீங்க அப்படின்னு ஜிமின் கேட்கா. ஜிமின் அமைதியார் அப்படின்னு ஏஜென்ட் சொல்ல, அப்பா அவங்க பேசிகிட்டே இருக்கிறது என்னோட தங்கச்சியை பற்றி. அவள் எங்கள் வீட்டுக்கு வரப்போகிற மருமக, இன்னும் மருமகளாக ஆகலை. அப்படியே ஆனாலும் என் தங்கச்சியை திட்டுறது என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது. அவனை கோபமாக மறைக்கிறாங்க. அப்போது ஜனனி ஹானா 2 பேரும் கூட்டிகிட்டு உள்ளே வர, எல்லோரும் ஒன்றா ஹாலில் இருக்கிறத பார்த்த ஜனா ஜிமின் கோவமாக பேசினதை வெளில இருந்தே கேட்டுறவன், ஜிமின் என்னாச்சு அப்படின்னு கேட்க. ஆனால் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னு ராணி கத்த. அம்மா என்னாச்சுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு ஜனா கேட்க. இவங்க 2 பேரையும் தனியாக போகக்கூடாதுன்னு சொன்னேன், என் பேச்சு மீறி தனியாக போயிருக்காங்க. ஜனனி உனக்கு எங்கேருந்து வந்துச்சு இவ்வளோ தைரியம் அப்படின்னு வேகமாக கேட்க. ஆல்ரெடி சோகத்தில் இருந்த ஜனனி அதை கேட்டு இன்னும் கஷ்டப்படுறா. அத்தை அப்படின்னு கூப்பிட, ஹனா நீ தான் பெரியவங்களை மதிக்கிறது இல்லைனா என் மருமகளையும் அந்த மாதிரி ஆக்க பார்க்குறியா அப்படின்னு ஹனாவை பிடிச்சி திட்ட. நம்மளால தான் ஹனா திட்டு வாங்குறான்னு நினச்சேன் ஜனனி. இல்லை அத்தை அப்படின்னு பேச வர. அம்மா நான் தான் 2 பேரையும் தனியாக வர சொன்னேன் அப்படின்னு ஜனா சொல்ல, 2 பேரையும் அவனை ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அதை நோட் பண்ண ராணி, என்ன ஜனா எப்போ இருந்து என்கிட்ட போய் பேச ஆரம்பித்த? இல்லைம்மா, ஜனனி கோயிலுக்கு போகணும்னு சொன்னான், நானும் வரேன்னு சொன்னனால தான் 2 பேரையும் நான் தான் தனியாக வர சொன்னேன். ஹனா இருக்கும்போது எதுக்கு சூர்யா கார்த்திக்னு தான் நான் சொன்னேன், நான் போய் சொல்லலைம்மா, இனிமேல் இப்படி பண்ணாத அப்படின்னு கோவமாக சொல்லிட்டு ராணி அங்கேருந்து போக, சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஜனனி ஹனா 2 பேரையுமே ஜனா பார்க்க, மாமா அப்படின்னு ஹனா பேச வர, ஒன்றும் இல்லை ஹனா நீ போன்னு சொல்லி ஜனனியை கூட்டிகிட்டு அங்கேருந்து ரூமுக்கு போகிறான். என்னை மன்னிச்சிடுங்க, நாங்கள் அத்தை பேச்சை மீறணுன்னு அப்படி பண்ணலை ஜனனி ஜனா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண வர. ஜனனி உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, உனக்கு மனசு கஷ்டமாக இருக்கணும்னு ஹனாவை அழைச்சிட்டு தனியாக கோயிலுக்கு போயிருக்க. நீ சோகமாக இருக்கிறத சூர்யா கார்த்திக் பார்த்தா தாங்கிக்க மாட்டாங்க, அதனால் அவங்கள வேண்டான்னு சொல்லியிருப்பேங்க. ஜனனி அவனையே ஐஸ் பிளிங்க் பண்ணாமல் பார்க்க. ஜனனி இனிமேல் உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா என்கிட்ட சொல்லு. ஹனா போல்டாக பேசுகிறதுனால அம்மா கோவப்படுறாங்க, நம்மளால் அவங்களுக்கு பிரச்சனை வேண்டாம். ஜிமின் நம்ம வீட்டு மாப்பிள்ளை, அவர்கிட்ட கோவமாக பேசுகிறது முறை இல்லை, அவருக்கு தர வேண்டிய மரியாதை நம்ம தரணும். இனிமே நீ எங்கே எப்போ போகணுன்னாலும் நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் சரியா அப்படின்னு சொல்ல, சரிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறா. சரிடா ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டா அவன் ஹக் பண்ணிக்கிறான். இங்கே ஜேகே ஹனாவை கூட்டிகிட்டு தனியாக போனவன். ஹனா என்னாச்சு, டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்க. உண்மையாக சொன்னால் ஜேகே வருத்தப்படுவான்னு நினச்சேன். ஹனா அக்கா ரொம்ப வீக்காக இருக்காங்கடா, அதான் ஒரு மாதிரி டயர்டாக இருந்திருக்காங்க, வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு பார்த்துட்டாமா கேட்க. இல்லைன்னு தலையாட்டா. அப்பாடா நான் என்னமோ எதுவும் பயந்துட்டேன். ஆனால் அவனையே தான் பார்த்துட்டே இருக்கா. சரி அப்புறம் ஏன் அண்ணி டல்லாக இருந்தாங்க? அண்ணாவும் ஒரு மாதிரி டல்லாக தான் இருந்தார், என்னாச்சு ஹனா? இல்லைடா அக்கா கன்சீவாக ஆகலைன்னு ஃபீல் பண்ணாங்க, நான் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனேன், அப்போ தான் மாமா வந்து சமாதானப்படுத்தி எங்கள் 2 பேரையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தார். ஆனால் குழந்தை இல்லாத பிரச்சனை அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது, இதுக்கு நான் என்ன பண்ணுவேன், இந்த பிரச்சனை எப்படி தீர்க்கிறது? அண்ணி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறாங்க, அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு பயப்படுறாங்க அப்படின்னு சொன்னவன் அப்படியே மனம் உடைஞ்சு போய் உட்கார்றான். ஜேகே அப்படின்னு கூப்பிடா அமைதியாக இருந்தவன் டக்குன்னு ஏதோ ஞாபகம் வந்து, ஹனா நீ இந்த விஷயத்த சுவாத்திக்கிட்ட சொல்லு, அவங்க அண்ணிக்கிட்ட பேசினா சரியாக இருக்கும். அண்ணி மனசு கஷ்டப்படுற மாதிரி சுவாத்தி நடந்துக்க மாட்டா, சூர்யா கிட்ட பேச தயங்கினாலும் சுவாத்திக்கிட்ட பேச அண்ணி தயங்க மாட்டாங்க. சரிடா நான் இதை உடனே சுவாத்திக்கிட்ட பேசுகிறேன், நீ ஃபீல் பண்ணாத சரின்னு சொன்னானே தவிர மனம் கேட்காம அங்கேருந்து வெளில வரான். நைட் டைம் ஜனனி தனியாக நின்றுட்டுருக்கா. ஜனா உங்ககிட்ட வரலான்னு பார்க்க, அதுக்குள்ளே நீங்கள் அண்ணின்னு சொல்லிவிட்டு ஜனனி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறீங்க. நீங்கள் போனதுமே ஜனா போகாமல் அங்கேயே நிற்கிறான். ஜனனி அவளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஒயன்னு கூப்பிடா. அண்ணி இங்கே தனியாக என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? சும்மாதாம்மா. அண்ணி உங்களுக்கு போர் அடித்தா இந்தாங்க இவன் கூட விளையாடுங்க அப்படின்னு கையில் உள்ள டோஃபியை கொடுக்க, அதை கையில் வாங்கின ஜனனி அதோட அழகை பார்த்து ஸ்மைல் பண்ணுறா. ஏதோ ஒரு குட்டி குழந்தைய கையில் வச்சுட்ருக்கிற மாதிரி அவளுக்கு தோணுது. அதை அன்பாக அவன் நெஞ்சில் சாய்ச்சிக்க ஜனனி அதோட முதுகை சாஃப்டாக ரப் பண்ணி விடுறா.
அண்ணி இப்போ உங்கள் மைண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் ஸ்மைல் பண்ணிட்டே கேட்க, உண்மையை சொல்லணும்னா ரொம்ப பெட்டராக இருக்குது ஒயன். இந்த ஒயன் யார் அப்படின்னு இல்லாத கலரை தூக்கி விடுறீங்க. அதை பார்த்த ஜனனி லைட்டாக ஸ்மைல் பண்ணுறா. அண்ணி இந்த வளர்ந்தவன் பண்ண உருப்படியான விஷயம் டோஃபியை வாங்கி கொடுத்தது தான். டோஃபி கூட இருந்தாலே மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இவன் டிஸ்டர்ப் பண்ணால் என்கிட்ட சொல்லுங்கள், நான் வந்து தூக்கிட்டு போயிடுறேன். நீங்கள் அலைய வேணால் நல்லா ரெஸ்ட் எடுங்க. டோஃபி அண்ணியை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும் சரியா அப்படின்னு அதுக்கிட்ட சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறீங்க. ஜனனி ஸ்மைலோட அந்த டோஃபியோட அவன் முகத்தை வச்சுட்டு கொஞ்சம் அதுவும் அவகிட்ட அழகாக கொஞ்சம் விளையாடுது. அவளே பார்த்துட்டு இருந்த ஜனா அவள் பக்கத்தில் வர ஜனாவை பார்த்ததுமே டோஃபி ஜனனி கையிலேருந்து தாவி குச்சி கீழே ஓடுது. டோஃபி அப்படின்னு ஜனனி அதை பிடிக்க போக ஜனா அவள் கையை பிடிச்சி தடுத்து நிறுத்துறான். என்னங்க உங்களை பார்த்து தான் டோஃபி பயந்து ஓடுது. அவளை மாதிரி தான் அவளை வளர்க்குற நாயும் இருக்கும் அப்படின்னு ஜனா நார்மலாக சொல்கிறான். ஓகேடா, நெக்ஸ்ட் பார்ட்டில் சந்திப்போம்.